தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துருச்சு. என்ன அப்படின்னா, ஜனநாயகன் படம். அதாவது விஜய் நடித்து வினோத் டைரக்ட் பண்ண ஜனநாயகன் படம் லீக் ஆயிருச்சு. ரிலீஸ் ஆகலை, லீக் ஆயிருச்சு. அதற்கு மூல காரணம் யார் அப்படிங்கிறத ஓரளவு கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னமோ ஈரானில் குண்டு போட்ட மாதிரி தமிழ் திரையுலகிலே வந்துட்டு மிகப்பெரிய சம்பவம் நடந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இதில் சில ஆஸ்பெக்ட் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து சொல்கிறாங்க இல்லையா? இந்த படம் வந்துட்டு யார் வந்து லீக் பண்ணுது அப்படின்னா, இல்லை எல்முருகன், துணை முதல்வர் உதயநிதி இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ரிலீஸ் பண்ணதா டிவிக்கே இருந்து ஆதவர்ஜனா சொல்கிறாரு. நம்ம கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிச்சு பார்க்கலாம். அவங்கெல்லாம் சேர்ந்து தானே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொன்னீங்க. த்ரூ யார் சென்சார் மூலம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டா தேர்தலுக்கு முன்னாடி இவருக்கு வந்து ஒரு பெரிய விளம்பரம் ஆயிரும், இவர் வந்து முதலமைச்சர் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லி தான் ஒரு தடவை நீங்கள் பேசுனீங்க. இப்போ திரும்ப அவங்க ஏன் அதை லீக் பண்ணணும்? லீக் பண்ணால் ஒன்று தான், ரிலீஸ் பண்ணால் ஒன்று தான். அட்லீஸ்ட் ரிலீஸ் பண்ணால் கூட தேட்டரில் வரும். லீக் பண்ணால் இப்போ எல்லாரும் மொபைல்லையுமே இருக்குது. அதுவும் ஹெச்பி பிரிண்டாக இருக்குது. ஏதோ தேட்டர் பிரிண்ட் கொடுத்தா கூட சொல்லலாம். அப்படியே ஹை டெஃபினேஷனில் இருக்கிற ஒரு வெர்ஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. அப்போ நமக்கு சந்தேகம் வருது, ஒருவேளை இவங்க சொல்கிறது பொய்யா இருக்குமோ. சரி, இந்த படத்தை லீக் பண்ணுறதுனாலையோ ரிலீஸ் பண்ணுறதுல அட்வான்டேஜ் யாருக்குன்னா விஜய் அவர்களுக்கு தான், டிவிகே கட்சி அவர்களுக்கு தான். அப்போ இது வந்து விஜய் அவர்களே பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஓகே, இதெல்லாம் வந்து டாக்ஸ். இப்போ நேரோ டவுன் பண்ணுறாங்க சைபர் கிரைம் வந்துட்டு. இந்த வேர்ஷன் ரிலீஸ் ஆனதில் பார்த்தீங்கன்னா எடிட்டர் ரெஃபரன்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த எடிட்டர் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது எடிட்டிங் பண்ணார்ல யாருன்னா ரவீந்திரன் ஒருத்தர் தான் வந்து எடிட் பண்ணியிருக்கிறாரு. அப்போ அவர் மூலம்தான் வந்து இது வெளியே போயிருக்கணும் அப்படிங்கிறது தான் நிற்கிறாங்க. அப்போ எடிட்டர் யூனியன் தலைவர்லாம் வந்து பேசுகிறாங்க, எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்கே சுப்ரமணி இவரெல்லாம் பேசுகிறாங்க. நாங்கள் வந்து தொழிலுக்கு துரோகம் பண்ண மாட்டோம், நம்பிக்கையின் மூலம் தான் நடக்குது எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ இந்த வேர்ஷன் எப்படி வெளியே போச்சு, அதாவது எடிட்டர் ரெஃபரன்ஸ் போட்டிருக்கிற ஒரு காப்பி எப்படி இங்கேருந்து வெளியே போச்சு அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டின். அப்போ வந்து அந்த எடிட்டர் சங்க தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு எடிட்டர் இதை ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவன் பைத்தியக்காரனா, அந்த எடிட்டர் ரெஃபரன்ஸ் வச்சா ரிலீஸ் பண்ணுவான், அந்த வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணிட்டு பண்ண மாட்டானா அப்படிங்கிறாரு. மேக் சென்ஸ், நியாயமானதான். நான் தான் வந்து கொலை பண்ணேன்னு சொல்லி ஒருத்தன் வந்து தடயத்தை விட்டுட்டா போவான், ரிலீஸ் பண்ண நினச்சிட்டாங்கன்னு வச்சுக்கலேன், அந்த வாட்டர் மார்க்கை எடுத்துவிட்டு அழகாக பண்ண தெரியாதா என்ன? கண்டிப்பாக பண்ண முடியும். பட் ஆனால் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் என் கொஸ்டின். ஜனவரி மாதம் வினோத் என்ன பண்ணியிருக்கிறாரு, நம்ம வந்து இந்த படத்தை டிலே ஆகுது, ஸோ நம்ம வந்து அனிமேஷன்ஸு மற்ற ஒர்க்கெலாம் நல்லா எஃபெக்டிவாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறாரு, எடிட்டர் ரெஃபரன்ஸ் அந்த எடிட்டர் டேபிள் இருக்கக்கூடிய அந்த வேர்ஷன் எடுத்துகிட்டு போய் ஹைதராபாத்தில் அன்னபூர்ணா அப்படிங்கிற ஸ்டுடியோ கொடுத்து சில கிராஃபிக்ஸ் ஒர்க்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு கொண்டு போயிருக்கிறாங்க. ரைட்டா? இங்கே வந்து லிமிட்டட் பீப்புள் தான் ஆக்சஸ் இருக்குது. ஒரு 2 அசிஸ்டன்ட்ஸு, 2 டேரக்டர் அசிஸ்டன்ட்ஸு, அப்புறம் டேரக்டர் எடிட்டர் ஒரு 6 பேருக்கு தான் ஆக்சஸ் இருந்திருக்கு. அங்கே போகும்போது என்ன ஆயிடுச்சு, அங்கே ஏகப்பட்ட டீம்ஸ் இருந்திருக்கிறாங்க. அங்கே போயிருக்கு, மேபி அங்கேருந்து போயிருக்கலாம் அப்படிங்கிறத நேரோ டவுன் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஷின் என்ன அப்படின்னா, அந்த இடத்துலேருந்து தான் போயிருக்கணும். ஹைதராபாத்தில் அந்த ஸ்டுடியோவில் கொடுத்து ஏதோ ஃபைன் டியூன் பண்ணுறதுக்காக போன இடத்துல அது போயிருக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலை. ஸோ இதோட அதை விட்டு தொலைக்கலாம். இந்த படத்தை வந்து லீக் பண்ணி பார்த்தா என்ன, பார்க்காட்டி என்னங்க ஆகிப்போச்சு. இதோட அது முடிஞ்சிச்சு. இதுக்கிடையில் அமீர் ஏதோ உலக விஞ்ஞானி மாதிரி. அமீருக்கு வேலையே கிடையாது நினைக்கிறேன். இப்போ படம் எடுக்கிற வேலையும் கிடையாது. இந்த மாதிரி யூடியூப்பில் பேசுகிறது, சேனலில் பேசுகிறது அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி எடிட்டர் சங்கமாக பேசுகிறாங்க. ஆர்கே சுப்ரமணியும் கேட்டிருக்கிறாரு. அவருக்கு வந்து கண்டினியூஸாக திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிறது தான் அவருக்கு வேலை, சரியா? ஸோ அதை கரெக்டாக பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அங்கேருந்து இங்கே வருமானம் வரும். ஸோ அவர் வந்து ஒரு திரைப்பட இயக்குனரை தாண்டி அவர் வந்து ஒரு திராவிட கழகத்தின் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காருன்னு நம்ம விட்டுறலாம். அது வந்து இது ஒரு இன்னொரு லைன் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கிடையில் டிவிக்கே சம்மந்தப்பட்ட ஒரு சம்மந்தம் முடிஞ்சு இல்லையா? இதுக்கிடையில் என்னாச்சுன்னா, திடீர்னு பார்த்தா தமிழ்நாடு 2026 அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படம் வந்துட்டு அதை பார்க்கணுன்னு கூட தோணலை நமக்குலாம் வந்துட்டு. ஆனால் அந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பற்றி சீமான் அவர்கள் வந்துட்டு ஒரு விமர்சனம் கொடுக்குறாரு. இவ்வளோ பிஸி ஷெட்யூல், எனக்கு தெரிஞ்சு ஒரு தலைவர் 234 தொகுதிக்கும் டச் பண்ணி கண்டினியூஸாக ஒரு நாளைக்கு 3 தொகுதி 2 தொகுதி 4 தொகுதின்னு பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர், எந்த பிரேக்கும் எடுக்காமல் பார்க்கக்கூடிய ஒரு மனிதர், என்னடா திடீர்னு இந்த TN 2026 படத்தை பற்றி விமர்சனம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு பார்க்க தோணுச்சு. அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அதை அவர் பார்த்துருப்பாருன்னு எனக்கு தெரியல. மேபி நட்பின் ரீதியாக சீமான் வந்து மிக 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 உதவி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அந்த படத்தினுடைய கண்ணன் ப்ரொடியூசர் அவருக்காக பண்ணியிருக்கலாம், இல்லை நட்டி அந்த படத்தோட ஹீரோ, தம்பி ராமையெல்லாம் அவங்க பயங்கர க்ளோஸாக இருந்திருக்கும். இவங்களுக்காக பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா தம்பி ராமையோட பையன் அந்த படத்தை ஆட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதனால் தன் நண்பர்களுக்கு உதவி செய்யலாமோ அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்குறாரு. கண்டிப்பாக அவர் இந்த மாதிரி பேசுனதுனால, விமர்சனம் கொடுத்ததுனால ஒரு சில க்ரௌடு போய் கண்டிப்பாக அந்த படத்தை பார்ப்பாங்க.
பட் ஆனால் இது இந்த டயத்தில் அவர் பண்ணியிருக்கலாமா, தேவையில்லையா? அந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் அவர்களை ட்ரோல் பண்ணியிருக்கப்பட்ட ஒரு படம். என்னதான் அந்த படத்தில் வந்து நாங்கள் விஜயை ட்ரோல் பண்ணல அப்படின்னு சொன்னாலும், விஜய் சம்மந்தப்பட்ட வசனம், விஜய் சம்மந்தப்பட்ட லுக்கு, விஜய் சம்மந்தப்பட்ட ஒரு அப்பியரன்ஸ் எல்லாமே அப்படி தான், விஜய் ரெஃபரன்ஸ் தான். ஸோ அந்த அப்படி தான் தெரியுது. அந்த ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னாலும் சரி, இந்த ஸ்னிப்பட் வந்துச்சு அதை பார்த்தாங்க, எல்லாமே அப்படி தான் தெரியுது. அந்த படத்துக்கு இது வந்து ரொம்ப ஒரு எனக்கு தெரிஞ்சு சில்லற, அதாவதுன்னா ஒரு சீப்பாக அரசியலே பண்ணாமல் பொது மேடைகள்லையோ பிரச்சார இடங்கள்லையோ பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் வந்துட்டு இந்த நாட்டுக்கு நான் முதல்வர் வந்தால் என்ன பண்ணுவேன்னு சொல்லி மிக அருமையாக ப்ரெசன்டேஷன்ஸ்லாம் போட்டு ஒவ்வொன்றா காட்டி வர்றாரு. மற்றவங்க மாதிரி அவன் இப்படி இவன் இப்படி மாற்றி மாற்றி குற்றம் சொல்லாமல் மிக அருமையாக பண்ணிட்டு வந்தார். அந்த டயத்தில் இந்த ஒரு விமர்சனம் TN 2026 படத்தை பற்றி பேசுகிறது ஏதோ வந்து விஜய்க்கு எதிராகவும் விஜயை குறை சொல்கிறதுமாகவும் தோணுது. அது நமக்கு தேவையில்லையான்னு தெரியும்னா இதோட கிராஃப் வந்து அப்படியே ஹையில் போயிட்டு இருந்துச்சு. இதன் மூலம் குறைஞ்சிருச்சோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது நமக்கு. ஓகே, அது வந்து அஸ் யூஷுவல் ஏதாவது தவறுகள் செய்ய தான் செய்வாங்க, எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக இருக்க முடியாது இல்லையா, 10 out of 10 வர முடியாது. ஸோ இந்த பயணத்தில் இது தேவையில்லாத செயல் நமக்கு தோணுச்சு. தேங்க்யூ.